திமுகவுக்கு விழும் 4 ஓட்டுகளில் ஒரு ஓட்டு விசிகவின் ஓட்டு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்பு திருமா பேசியதன் பின்னணியில் திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான திருமாவின் யுக்தி என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சிதம்பரத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவுடன் ஏன் விசிக கூட்டணியில் இருக்கிறது, அதற்கான காரணம் என என்கின்ற வகையிலே அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கான தேவை என்பது திமுகவினுடைய அரசால் மட்டுமே நிறைவேற்றப்படுகிறது, அதனால்தான் திமுகவுடன் கூட்டணியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு திமுக பெறுகின்ற 4 ஓட்டுகளில் ஒரு ஓட்டு விசிகவினுடைய ஓட்டு எனவும் 100 ஓட்டுகள் திமுக பெற்றால் அதில் 25 ஓட்டு விசிகவினுடைய ஓட்டு எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக திமுக பெறுகின்ற ஓட்டுகளில் 4 ஒரு ஓட்டு விசிகவினுடைய ஓட்டு என்கின்ற வகையிலே அவருடைய பேச்சு இருந்தது. குறிப்பாக அந்த கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது விசிக 6 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. அதில் 4 தொகுதிகளில் இவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இரட்டை இலக்கத்தில் தங்களுக்கான தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என முயற்சி செய்து இறுதியாகத்தான் அந்த 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதுவும் திமுகவின் தலையீட்டில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களே விசிகவில் நிறுத்தினார்கள் என்ற ஒரு தகவலும் அப்பொழுது திருமாவளவன் கோவத்துடன் இருக்கின்றார் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. அதன் பிறகு காங்கிரசிற்கு திமுக கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்பது விசிகவிற்கு கொடுக்கவில்லை என கட்சியினுடைய நிர்வாகிகள் பல்வேறு கூட்டங்களில் இருக்கும்போது அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது விசிக தமிழகம் முழுவதும் வலிமையாக இருக்கிறது என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்டை திருமாவளவன் முதலமைச்சர் முன்னிலேயே சொல்லியிருக்கிறார். அதாவது அவருக்கு இரட்டை இலக்க சீட்டுகள் தேவை, நிர்வாகிகள் மற்றும் கட்சியினரை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு இரட்டை இலக்க சீட் வேண்டும் என்கின்றதை வலியுறுத்துவதற்காகத்தான் விசிக வலிமையாக இருக்கிறது. திமுக பெறக்கூடிய அந்த 4 வாக்குகளை விசிகவின் மூலமாகத்தான் பெறுகிறது என்பதை அவர் வலியுறுத்தி இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் காங்கிரசிற்கு இணையாக சீட்டுகளை பெறுவதற்காகவும் விசிக முயற்சி செய்யும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்ளக்கூடியது திருமாவளவன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்டு பெறுவதற்காக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.